நான் வாழ்வது உமக்காக, உமது ஊழியம் செய்வதற்காக. நான் வாழ்வது உமக்காக, உமது ஊழியம் செய்வதற்காக. உமக்காக சர்ச்சை டைம் ஆச்சு. சீக்கிரமாக சர்ச்சைக்கு போகணும். சீக்கிரமாக போய் கலந்துக்கலாம். டைமிங் கூட போய் உட்காரணும். என்ன மனுஷன்பா இவரை பார்த்தா தான் கிறிஸ்டின் போலியே தோணுது. நம்மளும் இருக்கோமே. சே, சோத்திரம் பிரதர். சோத்திரம் பிரதர். சோத்திரம் பிரதர். சோத்திரம் பிரதர். சோத்திரம் பிரதர். சந்திரா, நம்ம சர்ச்சுக்கு ஒருத்தர் வராரு. யாரு? நம்ம தீபக் தானே? ஆமாப்பா. நான் மனுஷன்ல அவரு கரெக்டாக டைமிங்க்கு வராரு. சர்ச்சுக்கு பைபிள் எடுத்துகிட்டு வராரு. ஏன் வசனம் நோட் பண்ணுறாருப்பா. நம்மலாம் சில டைம் பைபிள் கூட எடுத்துகிட்டு வர மாட்டோம், செல்லில் பார்த்துன்னு இருக்கிறோம். இவரை பார்த்தா தான்ப்பா பர்ஃபெக்ட் கிறிஸ்டின் மாதிரியே இருக்கு. ஆமாம் பிரதர், நீ சொல்லத்தெல்லாம் கரெக்டாக தான் பிரதர், நானும் நோட் பண்ணேன். வாங்க பிரதர். சோத்திரம் பிரதர். டீ சாப்பிடுங்க பிரதர். நாங்கள் சாப்பிட்டு தான் இருக்கிறோம். நீங்கள் எதனா சாப்பிட்றீங்களா? ஒரு அர்ஜென்ட் வேலை பிரதர், அதான் போயினுக்கிறேன். ஹலோ, என்னடா சும்மா காசு காசு காசுன்னு சொல்லினுக்கிற? வேலைக்கே வர மாட்டேற, ஒரு சும்மா காசு காசுன்னு கேட்குற. என்னை பார்த்தா எப்படி தெரியுது? நான் வருவேன், வைங்க வேலையை முடிச்சு வைங்க, புரியுதா? பிரதர், நான் கிளம்புறேன் பிரதர். நான் பிரதர் பக்கா கிறிஸ்டின்னு பார்த்தா வெள்ளடிக்கப்பட்ட கலரப்பில்லை இவரு. சே, நான் கூட அவரை பற்றி பெருமையாக பேசணும்பா. இன்னும் வாயை தொந்தா இப்படி வருது. ஆமாம் பிரதர், வெள்ளடிக்கப்பட்ட கலர்னா என்னது? அதுவாப்பா, பார்க்கறதுக்கு தான் வெள்ளையும் சொல்லியமா இருக்கிறாரு. உள்ள ஃபுல்லாக காவாப்பல. நம்ம மேல் தொட்டதை பார்த்து ஏமாந்துட்டு இருக்கிறோம் போல. கொஞ்ச நேரம் பிறகு இந்த ஆளை பற்றி இவ்வளோ தெரியுது. ஐயோயோ, ரொம்ப மோசமானது போல இருக்குது இந்த வெள்ளடிக்கப்பட்ட கலரை.